எதிர்க்கட்சி தலைவராக மாறிய அனுரகுமார திசாநாயக்க இலங்கை முழுவதும் மக்களை ஏமாற்றி பல மில்லியன் ரூபாய் மோசடி. இந்திய சீன எல்லை விவகாரம் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம். இலங்கையில் உள்ள 2200 கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு இன்று பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாளை மறுதினமும் இவ்வாறு பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ மக்கள் இன்றைய தினம் புனித வெள்ளி தினத்தை அனுஷ்டிப்பதுடன் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் தினத்தை கொண்டாடுகின்றனர். இந்த நிலையில் நாட்டில் உள்ள தேவாலயங்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்குமாறு காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனின் பணிப்புரைக்கு அமைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முதலில் எந்த தேர்தல் நடாத்த வேண்டும் என்பதை நீங்களே முடிவெடுங்கள் என முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று குழுவிடம் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலிற்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துங்கள் என என்னுடைய தனிப்பட்ட கருத்தினையே நான் ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்தேன் எனவும் பெசில் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று குழுவின் கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கையிலேயே பெசில் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் முதலில் இடம்பெற வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து என பெசில் ராஜபக்ஷ தெரிவித்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே முதலில் எந்த தேர்தல் நடாத்த வேண்டும் என்பதை நீங்களே முடிவெடுங்கள் என பெசில் ராஜபக்ஷ கூறியுள்ளார். அடுத்த மாதம் முதல் கல்வி மறுசீரமைப்புக்கான அடிப்படை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். கல்வி நிர்வாகத்தின் ஊடாக மறுசீரமைப்புக்கான குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், அதன்படி எதிர்காலத்தில் 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகள் உள்ள பாடசாலைகள் தொடக்க பாடசாலைகளாக வகைப்படுத்தப்படும். அத்துடன் 6 தொடக்கம் 10 வரையான வகுப்புகள் உள்ள பாடசாலைகள் இளநிலை பாடசாலைகளாகவும் 10 தொடக்கம் 13 வரையான வகுப்புகள் உள்ள பாடசாலைகள் மூத்த மேல்நிலை பாடசாலைகளாகவும் வகைப்படுத்தப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவராக உள்ளதாக கனடா பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களுக்கு ஆதரவை பெறுவதற்காக திசாநாயக்க கனடாவிற்கு விஜயம் செய்துள்ளதாகவும் அந்த பத்திரிகைகள் தெரிவித்துள்ளன. தற்போது கனடாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அந்த நாட்டில் உள்ள இலங்கையர்கள் கலந்து கொண்ட பல பொதுக்கூட்டங்களில் உரையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 மாதங்களில் இலங்கைக்கு 983.7 மில்லியன் ரூபாய் ஏற்றுமதி வருமானம் கிடைத்துள்ளதாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களில் மாத்திரம் சுமார் 5 லட்சம் சுற்றுலா பயணிகள் தீவிற்கு வந்துள்ளதாக நாட்டில் தொழில் முயற்சியாளர்களின் எண்ணிக்கை 2.5%இலிருந்து 3% அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தேர்த்து ஒரு நாடாக குறிப்பிடத்தக்க அளவு சாதனைகளை நாம் அடைந்துள்ளோம். கடந்த 2 மாதங்களில் மாத்திரம் 983.7 மில்லியன் ரூபாய் ஏற்றுமதி வருமானம் கிடைத்துள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்னும் 5 அல்லது 10 வருடங்களின் பின்னரே அதிபர் தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ போட்டியிட முடியும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தல் தொடர்பில் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் பொருத்தமான அதிபர் வேட்பாளர் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். முதலில் தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்பதும் அதே நேரம் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மற்றும் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற வேண்டும் என்பதுமே தமது நிலைப்பாடு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் எவராலும் ஸ்திரமான அரசாங்கத்தை அமைக்க முடியாது என்றும் அது பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள அராஜகத்தை போன்று நாட்டில் அராஜகத்தை ஏற்படுத்தும் என்பதால் முதலில் அதிபர் தேர்தலின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், நாட்டின் நலனுக்காக முடிவுகளை எடுக்க வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ரணில் விக்ரமசிங்கவுக்காக உழைக்க வேண்டும். அவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் அரசாங்கத்தை அமைக்க அனுமதிக்க வேண்டும்.
அத்துடன் வேறு எவரேனும் வெற்றி பெற்றால் அவர் அரசாங்கத்தை அமைக்க அனுமதிக்க வேண்டும். இதன்போது நாடு அராஜக நிலைக்கு செல்லாது என பிரசன்ன ரணதுங்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மதத்தை வைத்துக்கொண்டு இனவாதம் நடத்திய ஞானசார தேரருக்கு நிகழ்ந்ததை போன்று இனவாத போக்குடைய அம்பிட்டிய தேரரையும் சிறையில் அடைக்க வேண்டும் என வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் தெரிவித்துள்ளார். கல்முனை பிரதேச செயலக விவகாரம் தொடர்பில் மட்டக்களப்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் தொடர்பாகவும் தமிழர்களது சமயம் கலாசாரம் தொடர்பாகவும் மிக மோசமான கருத்துக்களை வெளியிட்டு வந்துள்ள ஒருவர் ஞானசார தேரர். ஆகவே இவருக்கு வழங்கப்பட்டுள்ள 4 வருட கடூழிய சிறை தண்டனை வரவேற்கக்கூடிய ஒன்று. இந்த தீர்ப்பின் மூலம் மக்களுக்கு சட்டத்துறை மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பிலும் அம்பிட்டிய தேரர் இருக்கின்றார். இவரை போன்று இன்னும் சிலர் இனவாத போக்குடையவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இதுபோன்ற தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் பல்வேறு பகுதிகளில் உணவுப் பொருட்கள் மற்றும் பொருட்களை விற்பனை செய்வதாக நடித்து ஏமாற்றிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடியான முறையில் 50 லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை பெற்ற நபரே கைது செய்யப்பட்டுள்ளார். மாரசன பிரதேசத்தில் வசிக்கும் 30 வயதுடைய நபர் ஒருவர் தலத்துவோயா போலீஸ் பிரிவில் பதுங்கியிருப்பதாக கடுகண்ணாவ போலீஸ் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் கண்டி, வெலப்பெனை மற்றும் கடுகண்ணாவ உள்ளிட்ட பல பிரதேசங்களில் பணத்தை மோசடி செய்துள்ளார். கொழும்பிலிருந்து பொருட்களை லோரிகளுக்கு ஏற்றும் வழியில் குறித்த நபர் பொருட்களை திருடுவதாகவும் மேலும் இந்த பொருட்களில் உரங்கள், சீனி, மா, பருப்பு மற்றும் அரிசி ஆகியவை அடங்குவதாகவும் தெரிய வந்துள்ளது. கடுகண்ணாவ போலீசாரால் கண்டி நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு கண்டி பிரதான நீதவான் ஸ்ரீநாத் விஜயசேகர உத்தரவிட்டுள்ளார். இந்திய சீனா இடையே எல்லை விவகாரம் பற்றிய பேச்சுவார்த்தைக்கான 29வது கூட்டம் நடந்து முடித்துள்ள நிலையில் இதில் அசல் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் படைகளை முற்றிலும் மீளப்பெறுவதற்கான நடவடிக்கைகள் பற்றி பேசப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் லடாக் எல்லை பகுதிக்குள் சீன ராணுவம் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் திகதி ஊடுருவியதால் இருதரப்பு ராணுவத்துக்கும் இடையே கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் இருதரப்பிலும் ராணுவ வீரர்கள் உயிரிழந்த இருதரப்பு நாடுகளும் படைகளை குவித்தன. இதனால் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் இருதரப்பும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றன. இதற்கமைய இருதரப்பும் படிப்படியாக படைகளை விலகுவது எனவும் எல்லையில் அமைதியை மீண்டும் ஏற்படுத்துவது என்றும் முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இருதரப்பிலும் ராணுவம் மற்றும் தூதரக மட்டத்தில் தொடர் பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன. இந்த கூட்டத்தில் மத்திய வெளிவிவகார அமைச்சகத்தின் இணை செயலாளர் தலைமையிலான குழுவினர் மற்றும் சீனாவில் அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சகத்தின் எல்லை மற்றும் பெருங்கடல் துறைக்கான இயக்குநர் ஜெனரல் தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்டுள்ளனர். இதனை மத்திய வெளிவிவகார அமைச்சகமும் உறுதி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.